ஏஆர்எஸ்ல நாங்க டிஎம்டி கம்பிகளை உங்க சைட்டுக்கும் வந்து டெஸ்ட் பண்றோம். அப்படியா, இது நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஏஆர்எஸ் ஆஃபீஸுக்கு கால் பண்ணியிருந்தோம். அவங்க உடனே நம்ம சைட்டுக்கு அவங்களுடைய மொபைல் லேபை அனுப்பிச்சாங்க. அதோட வீடியோ நீங்கள் பார்க்கலாம். ஓகே, ஆக்சுவலாக ஸ்பெக்ட்ரோ அனலைஸ் டெஸ்டிங் மிஷின். இந்த மிஷினில் வந்து நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்க டிஎம்டி ராடோடைய கெமிக்கல் டெஸ்ட் போட்டு நம்ம செக் பண்ண போகிறோம். கம்பியில் வந்து மொத்தமாக 32 உலோகம் இருக்கும். அந்த 32 உலோகத்தில் 3 முக்கியமான உலோகத்தை நம்ம பார்க்க போகிறோம். அது என்னென்ன உலோகம் அப்படின்னா காப்பர், சல்ஃபர், பாஸ்பரஸ். இந்த 3 உலோகத்தையும் நம்ம இதில் செக் பண்ண போகிறோம். அது எதுக்காக செக் பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு கம்பியில் காப்பர் அதிகமாக இருந்துச்சு அப்படின்றால் அவங்களோட கம்பி டெம்பர் அதிகமாகிடும். ஸோ வளைக்க முடியாமல் போயிடும். இதே சல்ஃபர் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா கம்பி சீக்கிரமாகவே துருப்பிடிக்க ஆரம்பிச்சிடும். பாஸ்பரஸ் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வளைச்ச கம்பி வளைஞ்சதுக்கு உள்பக்கம் நூல் இளவில் கிராக் இருக்கும். ஸோ இந்த மாதிரியான பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னா கம்பி சீக்கிரமே லைஃப்பை வந்து இழந்துடும். அதுக்காக தான் இந்த டெஸ்ட்டை எடுக்கிறோம். கவர்மெண்ட் வந்து நமக்கு ஒரு நாம்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ கார்பன் அப்படின்னா 0.25 ரேஷியோ இருக்கணும் மேக்ஸிமம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சல்ஃபர் வந்து பார்த்தீங்கன்னா 0.04 இருக்கணும், பாஸ்பரஸும் 0.04 இருக்கணும். இப்போ நம்மளோட கம்பி ஏஆர்எஸ் எடுத்திருக்கேன் நான். அந்த ஏஆர்எஸ் கம்பியை நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது, அந்த கம்பியை நான் இப்போ உங்கள் கண்ணு முன்னாடி டெஸ்ட் பண்ணி ரிப்போர்ட் கொடுக்குறேன். இங்கேப்பா சார், இப்போ வந்து நமக்கு வந்து கார்பன், சல்ஃபர், பாஸ்பரஸோட வேல்யூ நம்ம ஏஆர்எஸ்டிலேருந்து எடுத்துட்டோம். நம்மளது வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் கொடுத்துருக்கிற நாம்ஸு கார்பன் 0.25 மேக்ஸிமம் கொடுத்துருக்காங்க. நம்மளுடைய கார்பன் மேக்ஸிமமே வந்து பார்த்திங்கன்னா 0.23 தான் வந்திருக்கு. அடுத்தது சல்ஃபரோட ரேஷியோ வந்து பார்த்திங்கன்னா 0.04 கொடுத்துருக்காங்க ஹையஸ்ட் ஸ்டாண்டர்டு. நம்மளது வந்து பார்த்திங்கன்னா சல்ஃபரு 0.03 வந்திருக்கு. பாஸ்பரஸ் வந்து பார்த்திங்கன்னா 0.04, அதுவும் 0.04 தான் கொடுத்துருக்குறாங்க. அதே மாதிரி நம்மளதும் பாஸ்பரஸ் 0.03 தான் காமிச்சிருக்கு. நெக்ஸ்ட்டாக வந்து எஃப்இ கண்டென்ட்டு. ஸோ நம்மளோட எஃப்இ கண்டென்ட்டு எப்போவுமே 98.3 விட்டு மாறாது. ஓகேங்களா? இதே எஃப்இ கண்டென்ட்டோட கார்பன் கம்மியாகவும், சல்ஃபர் கம்மியாகவும், பாஸ்பரஸ் கம்மியாகவும் உங்களுக்கு வந்து டிஎம்டியை கொடுக்கறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். டிகிரேடாக கொடுக்கறது எந்த பிராண்டுமே அதை வந்து தொடர்ந்து கொடுக்க முடியாது. பட் ஏஆர்எஸ் அப்படி இல்லை. 550D ஸ்டார்ட் பண்ண காலத்துலேருந்து இன்றைக்கு வரைக்கும் தொடர்ந்து கொடுக்குறாங்க. அப்படின்னா அவங்க யூஸ் பண்ணுற மூலப்பொருள் இன்னைய வரைக்கும் தரமானதாக இருக்குது அப்படின்றது தான். மிஸ்டர் சிவில் கன்ஸ்ட்ரக்ஷன் எப்பொழுதுமே புது புது தொழில்நுட்பத்தையும் தரத்தையும் மேம்படுத்தி கொண்டே இருக்கும். அதற்கு இதுவும் ஒரு சான்று. தேங்க்யூ.